உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் 3, 6, 10, 11 என்ற உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். 3, 6, 10, 11 என்பது செவ்வாயின் நட்பு ராசியாக அமைந்து அதில் செவ்வாய் அமர்ந்தால் நல்லது. அசையா சொத்துகள் தரும் யோகத்தை செவ்வாய் வழங்குவார். எனவே 3, 6, 10, 11 என்ற இடங்களில் செவ்வாய் இருந்தால் ஜாதகருக்கு செல்வம் சேரும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஜாதகனுக்கு நல்ல கல்வி அறிவை தருவார். ஜாதகன் தைரியசாலியாக விளங்குவார், பராக்கிரமம் உள்ளவராக இருப்பார். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கும் இடம். எனவே இங்கே செவ்வாய் அமர்ந்தால் ஜாதகருக்கு சகோதர பாசம் குறையும். சகோதரர்கள் ஜாதகரை எதிரியாக பார்ப்பார்கள். ஆனால் 3ஆம் இடத்திலே அமர்ந்த செவ்வாயுடன் குரு சேர்ந்தாலோ பார்த்தாலோ செவ்வாய் ஜாதகருக்கு தீய பலன்கள் ஏற்படாது. ஜாதகருக்கு சகோதர பாசம் கிடைக்கும், சகோதரர்களின் உதவியும் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் பலம் பெற்று அமர்ந்தால் ஜாதகருக்கு ஆபரணங்கள் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாயை சுக்கிரன் பார்த்தாலும் சேர்ந்தாலும் தீய பலன்கள் கட்டுப்பட்டு நல்ல பலன்கள் தான் நடைபெறும். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். எனவே இங்கே செவ்வாய் அமர்ந்தால் ஜாதகருக்கு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஏற்படும், நோய் நொடிகள் நீங்கும், ஜாதகருக்கு செல்வம் சேரும், வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடம் செவ்வாயின் மேச விருச்சிக வீடுகளாக அமைந்து அங்கே செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்தால் ஜாதகருக்கு அசையா சொத்துக்களை தருவார், தைரியத்தை தருவார், வெற்றியை தருவார். 6ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் போட்டிகளிலே வெற்றியை தருவார். 10ஆம் இடம் என்பது கேந்திரஸ்தானம், உபஜயஸ்தானம். 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தால் நல்ல பலன்களை தருவார், ஜாதகருக்கு தைரியத்தை தருவார், எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமையை தருவார், ஒரு கூட்டத்துக்கோ சங்கத்துக்கோ தலைமை தாங்கும் யோகத்தை தருவார், காவல்துறை, இராணுவம் போன்ற துறைகளில் உயர் பதவியை வழங்குவார். அதன் மூலம் ஜாதகருக்கு செல்வம் சேரும். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இந்த இடத்தில் அமரும் செவ்வாய் நெருப்பு, இயந்திரங்கள் போன்றவற்றை உபயோகிக்கும் தொழிலை ஜாதகருக்கு ஏற்படுத்தி தருவார். ஹோட்டல்கள், இயந்திர தொழிற்சாலைகள் போன்றவற்றில் தொழிலை ஏற்படுத்துவார். பிரபலமான அறுவை சிகிச்சை மருத்துவர்களை 10ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் உருவாக்குவார். அதன் மூலம் ஜாதகருக்கு புகழ் கிடைக்கும். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இந்த ஆதாயஸ்தானத்தில் அமரும் செவ்வாய் ஜாதகருக்கு தொழிலில் நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்துவார். 2, 5, 8, 11 என்பது பணவர ஸ்தானங்கள். எனவே 11ஆம் இடத்திலே அமரும் செவ்வாய் ஜாதகருக்கு பண வருவாயை ஏற்படுத்துவார், தலைமை தாங்கும் அமைப்பை தருவார். 11இல் அமரும் செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்ப்பதினால் ஜாதகரின் பூர்வ புண்ணியம், குழந்தைகள் போன்றவற்றில் கெடுதலை ஏற்படுத்துவார். குருவும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் அமர்ந்தால் குருமங்கள யோகம் ஏற்படும். அதேபோல் செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் அமர்ந்தால் பிருகுமங்கள யோகம் ஏற்படும். 2 யோகங்களும் அசையா சொத்துக்களையும் செல்வத்தையும் ஜாதகருக்கு வழங்கும். சந்திரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து 11ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தால் சந்திர மங்கள யோகம் ஏற்படும். இந்த சந்திரமங்கள யோகம் ஜாதகருக்கு நல்ல கல்வி அறிவையும் அழகான தோற்றத்தையும் தரும், கதை கவிதை எழுதும் புலமையை தரும், செல்வ வசதிகளை தரும். எனவே உபஜயஸ்தானமான 3, 6, 10, 11 என்ற இடம் செவ்வாயின் மேட்ச் விருச்சிகமாகவோ மேச விருச்சிகமாகவோ உச்ச வீடான மகரமாகவோ நட்பு ராசிகளாகவோ அமையுமானால் ஜாதகருக்கு உயர்வான பலன்களை தரும். இந்த இடங்களிலே அமர்ந்த செவ்வாயுடன் சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகங்களின் சேர்க்கை பார்வை ஏற்படுமானால் ஜாதகருக்கு தைரியத்தை, செல்வ வசதிகளை, புகழை தருவார், வழக்குகளிலே வெற்றியை தருவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.